சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த பருவம் தவறிய கனமழை காரணமாக 70,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பயிர் சேதங்கள் குறித்து பூம்புகார் தொகுதியில் எம்எல்ஏ நிவேதா முருகன் காரிலும் இருசக்கர வாகனத்திலும் சென்று ஆய்வு செய்தார். அழுகிய பயிர்களை காண்பித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் 1,70,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. இவற்றில் பெரும்பாலான இடங்கள் நெற்பயிர்கள் கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்நிலையில் கடந்த வாரம் 2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் பயிரிடப்பட்டுள்ள சுமார் 70,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் வயலில் சாய்ந்தன. 4 நாட்களுக்கு மேலாக நீரில் மிதப்பதால் பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. பல வயல்களில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளன. இந்நிலையில் பூம்புகார் தொகுதியில் தரங்கம்பாடி முதல் குத்தாலம் வரை வயலில் சாய்ந்து பாதிக்கப்பட்ட பயிர்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காட்டுச்சேரி, தில்லையாடி, திருக்கடையூர், பிள்ளைபெருமாநல்லூர், விசலூர், திருவிடையாட்டம், பெரம்பூர், சேத்தூர், உக்கடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆய்வு செய்த எம்எல்ஏவிடம் விவசாயிகள் அழுகிய பயிர்களை காண்பித்து தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். இந்த ஆய்வின் போது வேளாண் துறை அதிகாரிகள், திமுக ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவத்தை தாண்டி பெய்த 3 நாள் கனமழையில் அறுவடைக்கு தயாரான சுமார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 79,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தாண்டிய கனமழை பெய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தரங்கம்பாடி தாலுகா, குத்தாலம் தாலுகா, மயிலாடுதுறை தாலுகா, சீர்காழி தாலுகா உள்ளிட்ட அனைத்து இடத்திலையும் ஒரு 30,000 ஹெக்டேருக்கு மேலான பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. மேலும் பல இடங்களில் அதிகமான சேதம் இருக்கு. அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, அனைவரும் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்திருக்கிறாங்க. அதுவும் தண்ணியில மூழ்கி அப்படியே சேதமடைஞ்சிருக்கு. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி, மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்க நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள், பிற்படுத்தப்பட்டவர் துறை அமைச்சர் 2 நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனேயே இதை பார்வையிட்டு முதலமைச்சர்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவாங்க அவங்களுக்கு. Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.